இன்னைக்கு ஸ்கூல் ஓப்பனிங் சொல்லிட்டு 73, 75ல 73ல ஒரு ஸ்கூலு, 75ல ஒரு ஸ்கூல் ஓப்பனிங்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸ்கூல் சைட்ல இருந்து ஹெச்எம் சைட்ல இருந்து இன்வைட் பண்ணிட்டு இருந்தாங்க 2 டேஸ் பேக்கு. சரி, ஸ்கூல் ஃபங்க்ஷன்ன்றதுனால, ஸ்கூல் ஓப்பனிங்ன்றதுனால நான் அவாய்ட் பண்ண முடியல. இருந்தாலும் நான் போயிருந்தேன். அங்க வந்து மேயர் பிரியாவையும் இன்வைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எனக்கு தெரியாது. ஆனா அங்க போனோடனே நான் கேஷுவலா ஓப்பனிங் அட்டன் பண்ற மாதிரி தான் அட்டன் பண்ணேன். ஆனா அவங்க திட்டம் தீட்டின மாதிரி எல்லாத்துலயுமே ஒரு பிரச்சனையாவே அது கொண்டு போனாங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல சிசர் வந்து 2 சிசர் தான் வச்சிருந்தாங்க. 2 பேருமே தான் கட் பண்ணோம். உள்ள போன உடனே அவங்க வேற மாதிரி ரியாக்ட் பண்ணி கேண்டில் ஏத்துன உடனே ஐஏஎஸ் கிட்ட கொடுத்து ஏத்துனாங்க. சரி, ஓகே, தேர்டா ஏத்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேர்டா ஏத்துறதுனால நம்மளுக்கு என்ன ஒரு அவமரியாதைன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க கட்சி சார்ந்த கவுன்சிலரை கூப்பிட்டு அவங்களே ஏத்த சொல்றாங்க. சரி, அதுக்கு மேல நம்ம அங்க நிக்க வேணாம், நல்லா இருக்காது அப்படின்ட்டு தான் சரி செகண்ட் ஸ்பாட் போலான்னு நான் கிளம்பிட்டேன். அப்புறம் செகண்ட் ஸ்பாட்ல போயிட்டோம். அங்கேயும் அவங்க அப்படிதான் ரியாக்ட் பண்ணாங்க. கடகடன்னு போயிட்டு சிசர் எடுத்து அவங்களே கட் பண்ணிட்டு கேண்டில் எடுத்து அவங்க அங்க இருக்கவங்க, அங்க ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல மேடம், அங்க தப்பு நடந்துச்சு. அது வந்து நாங்க எதிர்பார்க்கல. அவங்க இப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நாங்க சத்தியமா எதிரே பார்க்கல. நீங்க வாங்க, கேண்டில் நீங்க ஏத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிதான் உள்ள கூட்டின்னு போனாங்க. ஆனா அதுக்குள்ள அவங்க முந்தி அடிச்சுக்கிட்டு போட்டி போடுற மாதிரி வந்து கேண்டில் ஏத்திட்டு இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கேயாச்சும் நீங்க ஏத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஆனா வந்து அவங்க ஃபர்ஸ்ட் அங்க இருந்து கிளம்பி வரும்பொழுது மீடியா கிட்ட புரோட்டோகால்லாம் பேசிட்டு வந்திருக்கிறாங்க. மேயருக்கு அப்புறம் வந்து ஐஏஎஸ் தான் ஏத்தணும் அப்படின்றது அப்படி சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஆனா வந்து செகண்ட் ஸ்பாட்ல புரோட்டோகால் படி அவங்க ஏத்திட்டு ஐஏஎஸ் கிட்டே கொடுத்துருக்கலாமே. 2வது எதுக்கு என்கிட்ட கொடுத்துருக்கணும்? வழியில யாராச்சும் புரோட்டோகால் இதுதாம்மா அப்படின்னு சொல்லி கரெக்ட் பண்ணி விட்டாங்களா அப்படின்னு தெரியல. நீங்க ஒரு இடத்துல வந்து நீங்க ரிப்பன் கட் பண்றீங்க, சிசர் கொண்டு போறீங்க, ஆனா அதுக்கு முன்னாடி அவங்களே கட் பண்றாங்க. அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. இல்ல, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஸ்பாட்ல 2 சிசர் வச்சிருந்தாங்க. 2 பேருக்குமே கொடுத்தாங்க. 2 பேருமே ஒண்ணாதான் கட் பண்ணோம். அதுதான் அவங்களுக்கு என்னன்னு தெரியல. அவங்க கொஞ்ச நாளாவே அப்படிதான் இருக்கிறாங்க. முதலமைச்சரை போய் சந்திக்க சொன்னாலும் வந்து அதுலயே ஈகோ பாக்குறாங்க. அப்படின்னும் பொழுது சில்லித்தனமா பண்றவங்க அவங்களுக்கு புரோட்டோகால் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. அவங்க இன்னும் நல்லா புரோட்டோகாலை படிச்சுட்டு வந்து மீடியால நியூஸ் சொல்லலாம். முதலமைச்சர் வந்து முன்னாள் முதலமைச்சர் போய் பார்த்தாரு, திமுக பார்த்தாரு. அங்க வந்து வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சாங்க. இப்போ நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க. உங்களுக்கு வந்து மேயர் ஏதாவது ஒரு சிஸ்டம் வாழ்த்து வரவேற்பு ஏதாவது இல்ல, அவங்க திரும்பி கூட பார்க்கல. அது ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஏன்னா வந்து கூடவே இவ்வளவு நாள் வந்து ஒர்க் பண்ண ஒரு ஒர்க்கர்ஸ் கிட்டே எப்படி பிஹேவ் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியல. ஒரு சாதாரண விஷயம், ஒரு லிப்ஸ்டிக் போட்டாங்க, எனக்கு மேட்சிங்கா போட்டாங்கன்றதுனால அவங்களையே டிரான்ஸ்ஃபர் பண்ண ஆளு. அவங்க கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதுதான் அவங்க எம்எல்ஏக்கே போட்டி போட பயந்துன்னு தானே பின்வாங்கினவங்க. இந்த விஷயத்துல, சின்ன சின்ன விஷயத்துல வந்து போட்டி போட்டு இது அவங்களே வந்து அவமதிச்சுக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன்.